தமிழ் சினிமாவில் ஒரு உன்னதமான நடிகராக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த். கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல் நடித்து மக்கள் மனதில் நிலையான இடத்தை பிடித்தவர். ரஜினி, கமல் இவர்களுக்கு அடுத்தபடியாக கேப்டனின் புகழும் இந்த சினிமாவில் ஓங்கியிருந்தது. ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு வந்த கூட்டத்திற்கும் அதிகமான மக்கள் விஜயகாந்த் இறந்த பிறகு அவரை தேடி வந்தார்கள். அந்த அளவிற்கு பெரும் புகழை பெற்ற மனிதராக வாழ்ந்தார் விஜயகாந்த். சினிமாவில்தான் அவருடைய சாதனையா என்றால் இல்லை, அரசியலிலும் அவருடைய ஆதிக்கம் மேலோங்கியது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சரியாக கடமையை ஆற்றினார் விஜயகாந்த். சினிமாவில் இருக்கும் போதும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகும் சரி, மக்கள் நலனே தனது முதல் கடமை என்பதில் உறுதியாக இருந்தவர் விஜயகாந்த். இந்த நிலையில் பிரபல 7 சேனல் நிறுவனர் மாணிக்கம் நாராயணன் விஜயகாந்தை பற்றி சில விஷயங்களை கூறினார். வேட்டையாடு விளையாடு படத்தின் போது மாணிக்கம் நாராயணன் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த போது அவருக்கு சரியான அறிவுரைகளை கூறி தக்க சமயத்தில் காப்பாற்றியவர் விஜயகாந்த் என ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார். அதை போல அவர் இக்கட்டான நிலைமையில் இருக்கும் போதும் பலமுறை காப்பாற்றியவரும் விஜயகாந்த் தான் என மாணிக்கம் நாராயணன் கூறினார். இந்த நிலையில் விஜயகாந்த் கேப்டன் டிவி ஆரம்பித்த நேரத்தில் ஒரு கண்டிஷனை போட்டாராம். அதாவது 7 சேனல் நிறுவனரிடம் 200 பழைய படங்கள் இருக்கின்றன, அந்த படங்களை எல்லாம் நாம் வாங்கி விடுவோம். அவர் உண்மையான மனிதர், யாருக்கும் துரோகம் செய்யாதவர். இந்த தமிழ் திரை உலகில் நேர்மையான மனிதரும் கூட, அதனால் அவருடன் கான்ட்ராக்ட் வைத்துக் கொள்வோம் என முதலில் மாணிக்கம் நாராயணனுடன் கான்ட்ராக்ட் வைத்து இந்த கேப்டன் டிவியை ஆரம்பித்தார் விஜயகாந்த் என மாணிக்கம் நாராயணன் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார். அதன் பிறகு நாராயணனிடம் 50 படங்களை வாங்கி வெளியிட்டார்களாம் கேப்டன் டிவி.